வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது என்னோட ஹஸ்பண்ட் கார சட்னி செய்ய போறாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். இல்லை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நிறைய போட்டுக்கலாம். எங்ககிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நாங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்து போட்டுருக்கோம். அப்புறம் புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றணும். ஊற்றிட்டதுக்கப்புறம் அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. ஊற்றிட்டதுக்கப்புறம் இப்போ ஆனியன்ஸ் உங்கள் ஃபேஸை கவர் பண்ணணுமா? நோ தேங்க்ஸ். ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. சத்தமா பேசு, நீ பேசி எனக்கே கேட்கல. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அப்பா அம்மா வருவாங்களாமா? ஸோ இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுதான் கிடையாது, அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். எல்லாத்தையும் போட்டாங்க. அசிங்கப்படுத்துறீங்க. இது எவ்வளோ நேரம் இப்படியே வதக்கிட்டே இருக்கணும்? கொஞ்சம் ப்ரௌன் ஆகும், ஃப்ளேவர் வரும். பூண்டுலாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், வெங்காயம் ப்ரௌன் ஆகணும். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அரோமா வரும். அரோமா வரும். கேமரா ஆட்டாமல் இருந்தீங்கன்னா எல்லா மாவும் வரும். கேமரா ஆட்டாது. What nonsense you are talking about me? ஓகே, அதாவது வேர்வை செஞ்சு சமைக்கிறாராமா, அதான் காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக நீங்கள் வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுவோங்களா? உப்பு ஆட் பண்ணணும். அது நமக்கு அரைக்கும் போது ஆட் பண்ணலாம், இல்லை இப்போ சாட்டை பண்ணும்போது ஆட் பண்ணலாம். இல்லை இதில் தான் ஆட் பண்ணுவோம். சரி, ஆட் பண்ணலாம். அது துணி சொன்னதுக்காக நம்ம இதுலேயே ஆட் பண்ணலாம். வேறு ஒன்லி உப்பு மட்டுமா? உப்பு மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் கிடையாது. லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கணும். பூண்டு நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம், அதோட ஃப்ளேவரே டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பெருங்காயம் போடுறது தேவை கிடையாது. இந்த கலர் ஆட் பண்ணுறீங்களா? நல்லா இன்னும் பார்க்கறதுக்கு ஆப்பிடைசிங்காக இருக்குங்களா? இப்போ இதை வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். இப்போ நாங்கள் இதை அப்படியே இந்த சின்ன மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதை நாங்கள் அரைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு, இதை அப்படியே தாளித்து இதில் கொட்டினா நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடும். இது நாங்கள் ஒரு சின்ன கவனக்குறைவால் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதனால் இதுதான் ஃபைனல் ரிசல்ட். சட்னி இப்படி தான் வந்திருக்கு. மேலே மிதக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே நாங்கள் நல்லெண்ணெய் அது மேலே ஊற்றிருக்கோம். ஸோ ஃப்ளேவருக்காக சட்னி ரெடி. ஸோ தோசை சுட்டு நீங்கள் இதே மாதிரி வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.